உங்க அரசு 5 ஆண்டுகள் நெருங்குது. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று தெரியுங்களா? அது என்ன பண்ணுது? நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஈடி வர காரணம் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் ஈடி ஏங்குறீங்க. அப்ப நீங்க உங்க ஆட்சி வந்த முன்னாடி அதை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் சிறை தள்ளுவோம், நடவடிக்கை எடுப்போம் பேசுனீங்களா? என்ன ஆட்சி வழக்கப்பட என்ன ஆச்சு? நீங்க முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. ஒரு நிமிஷம் பெண்டிங்ல இருக்கு. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 19 கீழே ஆளுநர் ஒப்புதல் தரணும். அந்த ஆளுநரோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒப்புதல் தராம இருக்காரு. அதாவது நான் 3 வருடம் நான் போகல, இப்ப தமிழ்நாட்டு உரிமைக்காக போயிருக்கேன். 3 வருடம் நான் போல தமிழ்நாட்டு இருங்க சார், இது முடிச்சிடாத செயின்ல இல்ல சார் இருங்க. 3 வருடம் நான் போலன்றதுக்கு நான் மாநில உரிமைக்கோ தமிழ்நாட்டு மக்கள் நிதிக்காக நான் போலன்னா முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அது வேற. அப்படி மன்னிப்பு கேட்டா இதை நாங்க உண்மையில எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் துரோகம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க மன்னிப்பு கேட்கணும் 140 கோடி மக்கள் கிட்ட. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டம் எதுக்காக சரணானீங்க? முத்தலாக் சட்டம் எதுக்காக சரணானீங்க? வேளாண் சட்டம் எதுக்காக சரணானீங்க? அக்னிபாத் திட்டம் எதுக்காக சரணானீங்க? ஆர்டிகல் 370 எதுக்காக சரணானீங்க? இதெல்லாம் பேசுனது நீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நீங்க உரிமையை எப்பவோ விட்டு கொடுத்துறீங்க. 15 வருஷம் இருந்து கூட அன்னைக்கு மீனவர் பிரச்சனையை தீர்க்கல. நீங்க உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து அடக வச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும் உரிமைன்னு பேசிட்டீங்களே தவிர அந்த உரிமை என்ன மூட்டை கட்டி கொண்டு வந்தாங்க சொல்ல சொல்லுங்க. ஒன்னு சொல்ல சொல்லுங்க. நீதிமன்ற வாயில சட்ட நுணுக்கங்களை கையில வச்சுட்டு ஒரு 40 எம்பி வச்சு என்ன உரிமை மீட்டு எடுத்தீங்க? இவங்க சொல்றாங்கல்ல என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. கடந்த முறை போன டெல்லிக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான 2ஆம் கட்ட நிதியை விடுவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி ஒப்புதல் வாங்கி வந்தோம்? சரி, நீங்க கூட்டணி இருந்தீங்கல்ல, என்ன வாங்கி வந்து கொடுத்தீங்க? மழை வெள்ள நிவாரணத்தை பத்தி பேசுறீங்கல்ல, எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க? விட்டுடுங்க ஐயா. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் ஈடியில இருந்து எங்க பையனை காப்பாத்தினுங்க, அதையெல்லாம் விட்டுடுங்க, நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம், டீலா நோ டீலான்னு கேட்டிருப்பாங்க. இதுதான். அப்ப இவரு போனது ஒருவேளை பெருந்துறை சுப்பிரமணியத்தை காப்பாத்துறதுக்கா, ஈரோடு ராமலிங்கத்தை காப்பாத்துறதுக்கா, இல்ல சந்திரகாந்த் ராமலிங்கத்தை காப்பாத்துறதுக்கா, சிவசுப்பிரமணியத்தை காப்பாத்துறதுக்கா, நாகராஜ காப்பாத்துறதுக்கா, சேகர் ரெட்டியை காப்பாத்துறதுக்கா அப்படின்றதையும் அவங்க தயவு செஞ்சு சொல்லணும். இந்த பேர் எல்லாம் நாங்க சொல்லல. இந்த பேர் எல்லாம் உங்க கூட கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருந்தது இல்ல, அவங்க உங்க மேல ஒரு ஊழல் பற்றி குற்றச்சாட்டு எடுத்துன்னு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்கல்ல. டெண்டர் முறைகேடு வழக்குல இருந்து, பாரத் மாலா ஊழல்ல இருந்து, அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி ஊழல்ல இருந்து, அதுக்கப்புறம் நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இருந்து, உங்க அமைச்சர்கள் ஒரு பட்டியல், வேலுமணில இருந்து, தங்கமணில இருந்து, ஜெயக்குமார்ல இருந்து, ஆரி உதயகுமார்ல இருந்து, KC வீரமணில இருந்து, கரூர் விஜயபாஸ்கர்ல இருந்து, சி விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லாருமே ஒரு பட்டியல் கொடுத்தாங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் நீங்க டெல்லிக்கு போனீங்களா? கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் கூட்டணி வச்சீங்களா?